எல்லாருடைய கருத்தையும் கேட்டு அதை உள்வாங்கி அவர்களுக்கு பதில் சொல்லக்கூடிய ஆற்றல் என்பது விஜயிடத்துல இல்லை. ஏதோ அடிக்கிற காத்துல உசரத்துல போய் ஒரு காகிதம் கோபுரத்தில் உட்கார்ந்த மாதிரி நம்ம உட்கார்ந்துக்கலாம் அப்படிங்கிற அச்சத்திலே தான் அவர் இருக்கிறார். நியாயமாக பார்த்தா இது தமிழ்நாட்டின் பிரச்சனை, தாவேகா பிரச்சனை அல்ல. நீங்க பாஜகவினுடைய அஜெண்டாவை எல்லாமே அவர் நடைமுறைப்படுத்துகிறாரோ என்கிற சந்தேகம் பல பேருக்கு வருது. நீங்க நல்லா கவனிச்சேன்னா தெரியும், நீட் எதிர்ப்பு போராட்டத்திலே காவல்துறை நடந்து கொள்கிற விதம் என்பது இது தாவேகா அரசா, தாவேகா ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய பாஜக அரசா என்று நமக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. நியாயமாக மத்திய அரசாங்கம் இதில் தலையிட்டு தமிழ்நாட்டுக்கு உரிய தண்ணீரை தர வேண்டும் என்பதை வலியுறுத்துவதுதான் அவர்களுடைய நோக்கம். அப்படித்தான் இருந்திருக்கணும். அவர்கள் அரசியல் சாசனத்தை பின்பற்றினால், அறத்தை பின்பற்றினால், மாநில உரிமையை மதித்தால் அப்படித்தான் பேசியிருக்கணும். கன்னட இனவெறியர்கள் ஒரே குரலில் தான் பேசுறான். அங்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டும் போது தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு வக்கில்லாத ஒரு அரசாங்கம், வாய்ப்பில்லாத ஒரு அரசாங்கம், சிந்திக்கிற திறனற்ற ஒரு அரசாங்கம், செயலற்ற அரசாங்கம் இங்கே இருப்பது என்பது அவர்களுக்கு வசதியாக இருக்கு. திமுகவால் செய்ய முடியாத சாதனை செஞ்சுட்டாரு அப்படிங்கிறதுக்கு போஸ்ட் ஓட்டுறதுக்கு பிரகடனப்படுத்துறதுக்கு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறதுக்கு தான் அவர் கிளம்புறாருன்னு சொன்னாங்க. ஒரு ரீல்ஸ் வியாபாரமே வேணாம், எனக்கு ரியல் அரசியல்வாதி எனக்கு கிடையாது நீயே அப்படிங்கிற மாதிரி அவர் வரவே நம்பிட்டார். தமிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் மதிப்புக்குரிய ராஜகம்பீரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். கர்நாடகாவுடைய முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் மேகதாது அணையை கட்டியே தீர்வோம், தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒற்றை காலோடு அதுக்கான வேலைகளை தீவிரமாக செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு பக்கம் ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி அனைத்து கட்சி எம்பிகளை வச்சு கூட்டம் நடத்திருக்கிறாரு. இப்போ வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்ததா சொல்லியிருக்கிறாரு. ஆனால் தமிழ்நாட்டில் சிஎம் விஜய் இது வரைக்கும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டவே இல்லை. ஆனால் அது எதிர்கட்சிகளும் சரி, விவசாயிகளும் சரி தொடர்ந்து அதை வலியுறுத்தினே வராங்க. எப்படி சார் இதை பார்க்குறது? அனைத்து கட்சி கூட்டத்தை அழைத்து எல்லாருடைய கருத்தையும் கேட்டு அதை உள்வாங்கி அவர்களுக்கு பதில் சொல்லக்கூடிய ஆற்றல் என்பது விஜயிடத்துல இல்லை. எப்படி பத்திரிகையாளர்களை பார்ப்பதற்கு எப்படி பயப்படுகிறாரோ, அச்சப்படுகிறாரோ, அனைத்து கட்சி கூட்டத்தை பார்த்து அச்சப்படுகிறார். ஏன்னா அங்கே ஏதாவது ஒரு கேள்வி கேட்பாங்க, நமக்கு பதில் தெரியாது, நம்ம பொலிட்டிக்கலாக இன்னும் ப்ரிப்பேர் ஆகலை, ஏதோ அடிக்கிற காற்றுல உசரத்தில் போய் ஒரு காகிதம் கோபுரத்தில் உட்கார்ந்த மாதிரி நம்ம உட்காந்துக்கலாம் அப்படிங்கிற அச்சத்திலே தான் அவர் இருக்கிறார். நியாயமாக பார்த்தா இது தமிழ்நாட்டின் பிரச்சனை, தாவேகா பிரச்சனை அல்ல. தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைக்கு அனைத்து கட்சிகளும் கூட்டத்தையும் கூட்டலாம். ஏன் அவர் அச்சப்படுகிறார் என்று தெரியல. அவரை பொறுத்தவரையில் நீங்கள் பாஜகவினுடைய அஜெண்டாவை எல்லாமே அவர் நடைமுறைப்படுத்துகிறாரோ என்கிற சந்தேகம் பல பேருக்கு வருகிறது. நீங்கள் நல்லா கவனிச்சேன்னா தெரியும், நீட் எதிர்ப்பு போராட்டத்திலே காவல்துறை நடந்து கொள்கிற விதம் என்பது இது தாவேகா அரசா, தாவேகா ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய பாஜக அரசா என்று நமக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. பெரியார் திடலுக்குள் இதுவரைக்கும் காவல்துறை நுழைந்ததை நான் பார்த்ததே இல்லை. நான் 30 ஆண்டுகளுக்கு மேலாக பெரியார் திடலுடைய நிகழ்வுகளுக்கு தொடர்ச்சியாக சென்று வருபவன் என்கிற முறையில் சொல்றேன். அங்கு எத்தனையோ ஈழ அரசியல் கூட்டங்கள் நடந்திருக்கிறது. தடை செய்யப்பட்ட எல்டிடிக்கு ஆதரவாக அங்கு எத்தனையோ அரங்க கூட்டங்கள் நடந்திருக்கிறது. பிரபாகரனை பற்றி பேசியிருக்கிறார்கள். காங்கிரஸ் அரசாங்கம் ஆண்டபோது காங்கிரசுக்கு எதிராக அங்கே பல கருத்தரங்கங்களை நடத்தி இருக்கிறார்கள், மிகப்பெரிய கூட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள். பிஜேபிக்கு எதிராக எவ்வளவோ கருத்தரங்கங்களை அங்கே பேசி இருக்கிறார்கள். ஒரு முறை கூட அங்கு காவல்துறை அத்துமீறி நுழைந்ததாக வரலாறே இல்லை. ஆனால் இன்றைக்கு தாவேகா அரசு நூற்றுக்கணக்கான போலீஸை அங்கே குவித்தது இருக்குல்ல, அது இத்தனைக்கும் அது எதிர்க்க தான் டிஜிபி ஆஃபீஸு. அது ஒன்றும் சட்டவிரோதமாக அவர்கள் ஒன்றும் சொல்லலை. நீட்டை எதிர்ப்பதற்கு ஒரு பேரணி போவதற்கு தான் அவங்க முயற்சி பண்ணாங்க. அது ஏன் தடுக்கிறார்கள்? அப்ப இங்க என்ன மத்திய அரசாங்கம் என்ன நினைக்குதுன்னா, கர்நாடகம் தண்ணீர் தர மறுப்பது என்பதை ஒரு மாநிலத்தினுடைய உரிமை பாதிக்கப்படுவதாக மத்திய அரசாங்கம் கருதல. ஒன்றிய அரசாங்கம் என்ன நினைக்கிறான்னா, உன் கூட்டணியில் தானே இருக்காம,
காங்கிரஸ் யார் கூட்டணியில் இருக்கான்? உன் கூட்டணியில் தானே இருக்கான். டிவிகே கூட்டணி. அதனால உன் பங்காளி சண்டை எப்படி நடக்குதுன்னு நான் பார்ப்போம், எப்படி அவங்களுக்குள்ள நடக்குதுன்னு பார்ப்போம். வேடிக்கை மனநிலையில் இருக்கான். நியாயமாக மத்திய அரசாங்கம் வந்து இதில் தலையிட்டு தமிழ்நாட்டுக்கு உரிய தண்ணீரை தர வேண்டும் என்பதை வலியுறுத்துவதுதான் அவர்களுடைய நோக்கம். அப்படித்தான் இருந்திருக்கணும். அவர்கள் அரசியல் சாசனத்தை பின்பற்றினால், அறத்தை பின்பற்றினால், மாநில உரிமையை மதித்தால் அப்படித்தான் பேசியிருக்கணும். ஆனால் அவர்கள் மௌனமாக அதை கடந்து போகிறார்கள் என்பது மட்டுமல்ல, மேகதாதுக்கு குறுக்கே அணை கட்டுவதற்கு இன்னொரு மாநிலத்தினுடைய அனுமதி தேவையில்லை என்று ஒரு ஒன்றிய அமைச்சர் பேசுகிறாரே. அப்போ அவர்கள் தூண்டி விடுகிறார்கள் என்று நமக்கு தெரியுது. ஒரு பக்கம் கன்னட இனவெறி அமைப்புகள் அங்கு தூண்டி விடுகிறார்கள். நீங்கள் பாஜக ஆட்சி செய்தாலும் சரி, காங்கிரஸ் ஆட்சி செய்தாலும் சரி, கன்னட இனவெறியர்கள் வந்து ஒரே குரலில் தான் பேசுகிறான். அங்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டும் போது தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு வக்கில்லாத ஒரு அரசாங்கம், வாய்ப்பில்லாத ஒரு அரசாங்கம், சிந்திக்கிற திறனற்ற ஒரு அரசாங்கம், செயலற்ற அரசாங்கம் இங்கே இருப்பது என்பது அவர்களுக்கு வசதியாக இருக்கிறது. அவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, டி.கே. சிவகுமார், இங்கே நிலைமை சரியில்லை, அதனால் நீ வித்தை காட்டுறது, ரீல்ஸ் போடுறதுக்கான வேலையெல்லாம் அங்கேயே மெட்ரோ ஸ்டேஷனில், கோயம்பேடுல எங்கேயாவது வச்சுக்கப்பா, இங்கே வந்துடாத அப்படின்னு இன்னைக்கு சொல்லிட்டாரு. கர்நாடகத்துக்கு வர வேண்டாம்னு சொல்றாருங்க ஒரு மாநில முதலமைச்சர். நான் என்ன கேட்கிறேன், கர்நாடகத்துக்கு நீங்க வர வேணாம், இன்னொரு சந்தர்ப்பத்துல வரலாம், இப்ப வர வேணாம். இன்னொரு பக்கம் ஒரு நியூஸ் வருது, அதாவது 13 பேர் கொண்ட குழு வந்து கர்நாடகத்துக்கு வந்து போகுது. அதுல குறிப்பா வந்து ஆதவர்ஜுனா, அமைச்சர் ஆனந்த், இவங்க எல்லாம் சேர்ந்துதான் வந்து அந்த அவர் அந்த ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற கூட்டத்துக்கு, அதாவது 3ஆம் தேதி நடக்கிற அந்த கூட்டத்துக்கு வந்து போறாங்க. அந்த இசைக்குழுவை நீங்க வர வேணாம்ட்டாங்க. நீ வாத்தியம்லாம் வந்து வாசிக்க வேணாம், நீ வரவே வேணாம், நீங்க புடுங்கினது எல்லாமே தேவையில்லாத ஆணிதாங்கிறத சொல்லிட்டாங்க. வர வேணாம்னு சொல்லிட்டா முடிஞ்சு வச்சுலங்க. அப்புறம் 12 பேர் கொண்ட குழு, 13 பேர் கொண்ட குழுன்னா நான் என்ன சொல்றேன்னா, நீ வரவே கூடாதுட்டாங்க. அப்ப இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, கடந்த காலத்துல எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்துல, எஸ்ஆர் பொம்மைங்கிற ஒரு முதலமைச்சர் இருந்த காலத்துல இப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தையும் ஃபெயிலியரு. அப்போ வந்து கனமழை வெஞ்சிருக்கு. காவிரியில் வந்து கட்டுக்கடங்காத பெருவெள்ளம் வந்துச்சுன்னா இங்கே தான் திறந்து விடணும், வேறு வழி இல்லை. கடைமடை பகுதிக்கு திறந்து விடணும். திறந்து விட்டவொன்னே என்ன பண்ணிட்டாங்கன்னா, எம்ஜிஆர் போனார், பேச்சுவார்த்தை நடத்தினார், காவிரியில் வந்து தண்ணீர் வந்துருச்சு. இப்போ அதே சீனை போடுறதுக்கு தான் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நம்ம போய் பேச்சுவார்த்தை நடத்துவோம், அரசியல் சட்டப்படி வந்து அவர்கள் தீர்ப்பை வந்து அவமதிக்க முடியாது, அதுக்காக அவங்க கொஞ்சம் திறந்து விடுற ட்ராமா பண்ணுவாங்க. முதலமைச்சர் போனார், நடந்து விட்டது, ஆகா பாருங்கள் யுக புரட்சி மலர்ந்து விட்டது. காவிரியிலே தண்ணீரை திறந்து வைத்த கர்நாடகத்தை பணிய வைத்த டி.கே. சிவகுமாரை பணிய வைத்த எங்களுடைய தங்க தளபதி திமுகவால் செய்ய முடியாத சாதனை செஞ்சுட்டாரு அப்படிங்கிறதுக்கு போஸ்ட் ஓட்டுறதுக்கு வந்து பிரகடனப்படுத்துறதுக்கு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறதுக்கு தான் அவர் கிளம்புறாருன்னு சொன்னாங்க. ஓ ரீல்ஸ் வியாபாரமே வேணாம் எனக்கு, நீ ரியல் அரசியல்வாதி எனக்கு கிடையாது நீயே அப்படிங்கிற மாதிரி அவர் வரவே நாட்டார். இப்போ தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து இப்போ கர்நாடக அரசு வந்து வேணான்னு சொல்லிட்டாங்கன்றது ஒரு பக்கம். ஆனால் இங்கே தமிழ்நாட்டு சூழலை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளாக சரி, எதிர்கட்சி தலைவரும் சரி, எல்லாருமே நீங்கள் போகக்கூடாது, அங்கே போய் நீங்கள் என்ன சாதிக்க போறீங்க, குறிப்பாக வந்து சண்முகலாம் வந்து நீங்கள் என்ன அங்கே போயிட்டு வந்து தண்ணீர் முன்னு வந்துட போறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இவ்வளோ எதிர்ப்புகளை தாண்டியும் நான் போயே தீருவேன் அப்படின்றது வந்து ஒரு தீவிரமாக வந்து தீவிரம் காட்டுறதுல வந்து என்ன நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ மெட்ரோ பணிகளை பார்வையிடுகிறார் முதலமைச்சர், 150 அடி உயரத்தில் இருந்து பார்த்தாருங்கிறாங்கல்ல, அவர் போகலைன்னா அது நடக்காதா? நடக்கும். வேலை திட்டம் நடக்காதா? நடக்கும். ஒரு அதிகாரியை விட்டு அதை பார்க்க முடியாதா? பார்க்கலாம். ஏன்னா அதிகாரி ரீல்ஸ் போட்டால் பார்க்க மாட்டோம்ல. கோயம்பேட்டுக்கு போய் அவர் என்ன, நான் என்ன கேட்குறேன்னா, துறை சார்ந்த அறிவு உங்களுக்கு என்ன இருக்கு, நீங்க பார்ப்பதுனால என்ன பயன்னு கேட்குறேன். ஆனால் ஒரு திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தும் போது ஒரு முதலமைச்சர் போய் பார்க்கறது வந்து, நான் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலை, இவருக்கு என்ன தெரியும்னு நான் கேட்குறேன். இவருக்கு அது சார்ந்து என்ன துறை சார்ந்து அவருக்கு என்ன தெரியும்? இப்போ நான் என்ன சொல்றேன்னா, 2 மாநிலங்களுக்கு இடையே நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியுற்றதுனால தான் அது சட்ட போராட்டமாக மாறி காவிரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டதே பேச்சுவார்த்தையின் தோல்வி தானே. ஆமாம். இப்போ மறுபடியும் இதுக்கு பேச்சுவார்த்தைக்கு போற, மறுபடியும் பள்ளிக்கூடத்தில் சேர முடியுமா? காலேஜ் முடிச்சுட்டான், நான் காலேஜ் முடிச்சுட்டேன், எனக்கு மறுபடியும் பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பாங்களா? முதல் நிலைக்கு எதுக்கு போற, இப்போ எதுக்கு போகணும், மறுபடியும் எதுக்கு ப்ரீகேஜி படிக்கணும், மறுபடியும் எதுக்கு பால்வாடிக்கு போகணும்? அது பேச்சுவார்த்தை என்பது முடிவுக்கு வந்து விட்டது, அது நடைமுறைக்கு வரல. இணக்கப்பாட்டை ஏற்படுத்துக்கிறோம், இணக்கப்பாட்டை வந்து 2 பேர் ஏற்படுத்த முடியுமா? ஒரு பேச்சுக்காக சொல்றேன். டி.கே. சிவகுமாரே ஒத்துக்கிட்டானா, கன்னட இனவெறி அமைப்புகள் அதை ஏற்குமா? கண்டிப்பா இருக்காது. உன் படத்தையே ஓடக்கூடாதுங்கிறாங்க. இங்க ஒரு போஸ்டர்லாம் இப்போ கீழ்ச்சி வந்து போராட்டம் பண்ணி. ஆமாங்க, அவங்க எப்பவுமே சினிமாவே ஓடக்கூடாதுங்கிறான். தண்ணீர் ஓடுவதற்கு அனுமதிப்பானா?
இது சட்டத்தின் வழி நின்று சாதிக்க வேண்டிய விஷயமா? இது நான் போய் தனிநபர், நான் சொன்னேன் 2 நபர்கள் பேசிக் கொள்வதற்கு தனிநபர் விஷயமான்னு கேட்கிறேன். இல்ல 2 மாநில சம்பந்தப்பட்டது. ஒருவேளை மேகதாதுக்கு குறுக்கே அணை கட்டினால் கிட்டத்தட்ட காவிரி டெல்டா பகுதியிலே வந்து முழுக்க முழுக்க அது வந்து நீர்ப்பாசனம் வந்து ரத்து செய்யப்படுகிற போது, இல்லாமல் போகிற போது விவசாயிகள் வந்து அவர்களுக்கு வந்து அந்த விவசாயத்தை விட்டு நிலத்தை விட்டு வெளியேற வேண்டி வந்துடும். விளைநிலங்கள் காய்ந்து போயிடும். படிப்படியாக பாலைவனமாக மாற்றப்படும். ஏற்கனவே மீத்தேன் எடுப்பதற்கு, ஏற்கனவே வந்து கனிம வள கொள்ளைக்கு ஏற்கனவே வந்து அங்கே திட்டமிட்டிருக்கான். பாலைவனம் ஆகிட்டா கார்பரேட் கம்பெனிக்கு பெரிய ஆதாயம், விவசாயிகளுக்கு வாழ்வாதாரம் போயிடும். ஏறத்தாழ தமிழ்நாட்டினுள்ள ஏறத்தாழ இந்த காவிரி நீர் பாசனத்தினுடைய வரத்து இல்லாமல் போனால் 5 கோடி பேர் பாதிக்கப்படுவேன். நீங்க உலகத்தினுடைய எல்லா தொழில்நுட்ப புரட்சியை நீங்கள் செய்தாலும் உணவுக்கான உத்தரவாதத்தை விவசாயி தான் செய்ய முடியும். நாங்கள் சேற்றிலே கால் வைத்தால் தான் நீங்கள் சோற்றிலே கை வைக்க முடியும். கவிஞர் நான் காமராசன் கவிதை. அப்ப நீங்க வந்து சோத்துல கை வைக்கணும்னா விவசாயி வேலை செஞ்சாகணும். நீங்க வந்து கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கலாம், ஆகாய விமானங்கள் கண்டுபிடிக்கலாம், ஏவுகணை கண்டுபிடிக்கலாம். வயிற்றுக்கு சோறை யார் கண்டுபிடிக்கிறது? யார் உற்பத்தி செய்யறது? விவசாயிகள் தான். வேற யாரும் செய்ய முடியாதுல. அப்ப நீங்க அடிமடியில கை வைக்கிறான், திங்கிற சொத்துல மண்ணள்ளி போடுறது மாதிரியான விஷயம். இவ்வளவு சீரியஸான ஒரு பிரச்சனை குறித்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்கிற அடிப்படை அரசியல் ஞானம் கூட இல்லாத ஒருவரை, ஒரு வேடிக்கை முதலமைச்சரை, வித்தை காட்டுகிற முதலமைச்சரை நாம் அதிகார பதவியில் அமர்த்தி வைத்திருக்கிறோம். அதாவது நான் வந்து அடிக்கடி சொல்வது உண்டு, படிக்காத பாமரர்கள் அதிகமாக இருந்த காலத்திலே இந்த நாட்டை ஒரு அறிஞர் ஆட்சி செய்தார். பேரறிஞர் அண்ணா ஆட்சி செய்தார். ஆரிய மாயை என்கிற நூலை எழுதியதற்காக 6 மாத காலம் சிறைப்பிடிக்கப்பட்டார். ஆதிக்கம் எந்த வடிவத்திலே இருந்தாலும் அந்த ஆதிக்கத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்ன ஒரு அறிஞர் இந்த நாட்டை ஆண்டார். எப்ப? படிக்காதவங்க அதிகமா இருக்கும் போது. படித்தவர்கள் அதிகமாக இருக்கிற போது இந்த நாட்டை ஒரு நடிகர் ஆட்சி செய்கிறார். சில பேர் கேட்கிறான், நடிகர்கள் ஆட்சி செய்யறது என்னது முதல் முறையா பொது முறையா? எம்ஜிஆர் இல்லையா? ஜெயலலிதா இல்லையா? எப்படி அப்படின்னு கேட்கிறான். எம்ஜிஆருக்கு தலைவர் வந்து பேரறிஞர் அண்ணா. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு வந்து வழிகாட்டியா இருந்தவர் கர்ம வீரர் காமராஜர். அந்த நடிகர்கள் எல்லாம் அரசியல் தலைவர்களை தான் பின்பற்றினார்கள். தன்னை பின்பற்ற சொல்லி அவங்க சொல்லலை. ஜெயலலிதா கூட திடீரென்று அரசியல் குதித்து வரல. திரைப்பட வாழ்க்கை வந்து அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கதாநாயகி வாய்ப்பு மங்க தொடங்கினதற்கு பின்பு அவங்க கொள்கை பரப்பு செயலாளராக இருந்து, ராஜ்யசபா உறுப்பினராக இருந்து, அரசியலினுடைய அடித்தளத்தை புரிந்ததற்கு பின்புதான் எம்ஜிஆரினுடைய மரணத்திற்கு பின்புதான் ஜானகி ஜெயலலிதாங்கிற சண்டையில வந்து ராஜீவ்காந்தி மரணத்தினால ஆட்சிக்கு வராங்க. இப்போ அவர்களுக்கு கூட ஒரு குறைந்தபட்ச பயணம் இருக்கு. இந்த மாதிரிலாம் குபீர்னு ஒரு நாள் வந்து 2.5 வருஷத்துல வந்து நான் ஒட்டுமொத்த 234 தொகுதியை கூட சுற்றி வராதப்ப மக்களையே சந்திக்காம ஜெயலலிதா முதலமைச்சர் ஆகல. ஜெயலலிதாவிடத்தில் நமக்கு 1000 விமர்சனங்கள் இருக்கிறது, 1000 அரசியல் பிழைகள் இருக்கிறது. ஆனால் அவர்கள் வந்து மக்களை அறியாத ஒரு முதலமைச்சர் நம்ம சொல்ல முடியாது. தன்னுடைய தவறுகளை வந்து திருத்தி கொண்டே தான் வந்திருக்காங்க. ஆடு கோழி வெட்டக்கூடாது, மத மாற்ற தடை சட்டம், இன்னும் எத்தனையோ கருப்பு சட்டங்களை வந்து அவங்க வந்து உருவாக்கினாலும் கூட பின்னால் அதையெல்லாம் வாபஸ் பெற்றிருக்கிறாங்க. மாற்றத்திற்கு தன்னை தயார்படுத்தியிருக்காங்க. பிரபாகரனை தூக்கில் போட வேண்டும் என்று பேசிய ஜெயலலிதா பின்னாளில் ஈழத்தாயாக மாற்றப்பட்டிருக்காங்க. அரசியல் நிலைப்பாட்டை அவர்கள் வந்து அடுத்தடுத்த கட்டத்திற்கு ஒரு வளர்ச்சி கட்டத்துக்கு மாற்றி கொண்டிருக்கிறாங்க. எதில் சேரும்னே தெரில. நீங்கள் வந்து சந்தோஷப்படுறாங்க. இன்னைக்கு வந்து ஒரு கோட்டு போட்டு வந்தார், அவர் டிஃபன் கேரியரில் அவரே வந்து திறந்து சாப்பிட்றாரு, அவர் வாயிலேயே அவர் சாப்பிட்றாரு. இது பார்த்தீங்கன்னா பட்டு வேட்டி கட்டி வந்தார். இதெல்லாம் இந்த வேடிக்கையெல்லாம் எப்படி மக்களினுடைய வாழ்வாதார பிரச்சனைகளை தீர்க்கும்? இந்த வித்தை காட்டுறது மூலமா, ரீல்ஸ் போடுறது மூலமாக என் பிரச்சனைகள் எப்படி தீர்க்கும்? வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் பிரச்சனை எப்படி தீர்க்கப்படும்? கல்வி உரிமை எப்படி காப்பாற்றப்படும்? இப்போ பாஜக காரன் எதையெல்லாம் விரும்புகிறானோ அதையெல்லாம் செய்து கொடுக்குறாங்க. நம் கண் முன்னால் வந்து தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு விட்டது. நிகழ்ச்சி முடிஞ்ச முன்னாடி கண்டனம் தெரிவிக்கிறாங்க. எவ்வளோ வேடிக்கையாக இருக்கு பாருங்க. நோயாளி இறந்ததற்கு பின்பு மருந்து வாங்கி வரக்கூடிய ஒரு சொந்தக்காரனை போல சில பேர் ரயில் போன முன்னாடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து ரீச் ஆவாங்க தெரியுமா, ஆட்டோ பிடிச்சி வருவாங்க தெரியுமா அவசரமா, அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் நடத்துகிறாங்க. நிகழ்ச்சியே முடிஞ்சிருச்சு, நான் கண்டிக்கிறேங்கிறாங்க. யாரை கண்டிக்கிறேன்னு தெரியலையே. இந்த முட்டை கடிதாசி எழுதுவாங்க தெரியுமா, பேர் போடாமல் முட்டை கடிதாசின்னு ஒன்று உண்டு முன்னாடிலாம். இப்போ கடிதமே அழிந்து விட்டது. முட்டை கடிதாசின்னு ஒன்று உண்டு முன்னாடி. அது மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, டெல்லியில் வந்து மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்திய காவல்துறை கண்டிக்கிறேங்கிறாங்க.
காவல்துறைக்கு உத்தரவு போட்டது யாரு? உள்துறை அமைச்சகம். உள்துறை அமைச்சகம் யார் கட்டுப்பாட்டு இருக்கிறது? அமித்ஷாவின் கட்டுப்பாட்டு இருக்கிறது. அமித்ஷா யார் கட்டுப்பாட்டில் இருக்காரு? பிஜேபி கட்டுப்பாட்டில் இருக்காரு. பிஜேபி யார் கட்டுப்பாட்டில் இருக்கு? RSS கட்டுப்பாட்டில் இருக்கு. நீ அமித்ஷாவை கண்டிக்கிறேன்னு சொல்லு. ஒரு காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய அபிஜித் சொல்றதுக்கான அந்த அறிவு கூட உனக்கு இல்லையா? உங்களுக்கு தாவேக்கார ஒருத்தர் கூட இல்லையா? தாவேக்கா டிவிக்கு ஐடிவிங்களுக்கு போடுறாங்க. காவல்துறை நல்ல வேலை, நான் ஏட்டையாவை கண்டிக்கிறேன், கான்ஸ்டபிளை கண்டிக்கிறேன், எஸ்ஏ கண்டிக்கிறேன், அப்படி இந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் கண்டிக்கிறேன்னு சொல்லுவாங்க போல இருக்கணும் கொஞ்ச நாள் கழிச்சு. உத்தரவு போட்டோன்னே கண்டிக்கணும். தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் வந்து பயன்படுத்தப்பட்டவன், அடியாளாக பயன்படுத்தப்பட்டவன், கொலைகாரனை பயன்படுத்தப்பட்ட போலீஸ்காரனை கண்டிப்பதா, உத்தரவு போட்டவனை கண்டிப்பதா? உத்தரவு போட்டவன். இந்த அரசியலே இன்னும் வரலைங்க. அதனால தமிழ்நாட்டினுடைய அரசியல் வந்து மிகப்பெரிய வீழ்ச்சி. இப்போ அதிமுகவை வந்து ஒழித்து கட்டுவதற்கு 2016 ஜெயலலிதா மரணிக்கிறாங்க டிசம்பர் 5 10 ஆண்டு காலம் வந்து பாஜக அந்த கட்சியை உடைச்சு அணிகளாக மாற்றி அதுக்குள்ள குழப்பங்களை விளைவிச்சு நெல்லிக்காய் மூட்டை மாதிரி அவங்களெல்லாம் மாத்துறதுக்கு, அவுத்து விடுறதுக்கு எல்லா வேலையும் பார்த்தாங்கல்ல. இப்போ அந்த பக்கம் அதிமுகவை காலி பண்ணுறதுக்கு அவங்க நேரடியாக களத்தில் இறங்கினாங்க. திமுகவை ஒழிச்சு கட்டுறதுக்கு தாவேகா. நான் என்ன கேட்குறேன், திமுக செய்த நிர்வாக பிழைகளை கண்டிப்பது என்பது வேறு. நீ திமுகவே தீய சக்தின்னு சொல்கிறதுனா அப்போ நீ அண்ணா திமுக தானே தலைவராக இருந்தார், அண்ணா உனக்கு வழிகாட்டிங்கிற, அப்புறம் தீய சக்திக்கு தலைவராக இருந்தார் அண்ணா. கருணாநிதி உருவாக்குனாரா திமுகவை? பேரறிஞர் அண்ணா உருவாக்குனாரா? அண்ணா தான் உருவாக்குனார். அண்ணா தானே உருவாக்குனாரு. அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வந்து சேர்த்து ஓராண்டு காலம் வரைக்கும், ஒரு நோயுற்ற காலம் வரைக்கும் அவர் தானே கொண்டு வந்தார். அப்புறம் திமுக ஒரு தீய சக்தினா அப்போ அண்ணா யாரு? ஒரு லாஜிக் வேணும்லங்க. யாருடைய கட்சி அது? கலைஞர் அதுல ஒரு நிர்வாகி. அவர் காலகட்டத்தில், ஒரு காலகட்டத்தில் அண்ணாவின் மறைவுக்கு பின்பு அவர் தலைவராக இருக்கிறாரு. இப்போ நீ எந்த சாலையில் பயணிச்சினாலும் திராவிட இயக்கத்தினுடைய காலகட்டத்தில் திமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட சாலையில நீங்கள் பயணிக்கிறீங்க. நீங்கள் MC ராஜா விடுதிக்கு போறிய, யார் கட்டினது? திராவிட இயக்க ஆட்சி தான் கட்டப்பட்டுச்சு. பேபி ஹாஸ்பிட்டலுக்கு போறிய, யாருக்கு உருவாக்குனது? திராவிட. கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போறிய, யார் உருவாக்குனது? மெட்ரோ யார் கொண்டு வந்தது? என்ன கேட்குறேன், ரொம்ப எளிமையான கேள்வி. அப்போ எப்படி தீய சக்தியாக இருக்க முடியும்? என்ன சொல்றேன்னா, நீங்க நிர்வாக தவறுகளை கண்டிப்பது என்பது வேறு, ஒரு இயக்கமே இல்லாமல் போகணுங்கிறது வேறுல. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. இப்ப பெரியாரை வந்து மிக மோசமாக விமர்சிச்ச சீமான் வந்து அரசியல் இன்னைக்கு வந்து தன்னுடைய ஆடுகளத்தை இழந்து நிற்கிறார்ல, அவருக்கான கிரவுண்டு போச்சுல. இன்னைக்கு 8% வாங்கினவர் 4% வந்துட்டாரு. ஓ தகுதிக்கு இது போதும்ட்டாங்க. இல்லை இப்போ சொந்த கட்சிக்காரன் டெய்லி கலந்து போயிட்டே இருக்காங்க. நீங்க உலகத்திலேயே நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு டயராக கலட்டுறதுன்னு சொல்ற மாதிரி இங்கு மீன்கள் விற்கப்படும் ஒரு நகைச்சுவை இருக்கு. கடைசியில் போட தூக்கிடுவாங்கல்ல வடிவேலு பார்த்திபன் ஜோக். அது மாதிரி நாம் தமிழர் கட்சிங்கிறது ஒவ்வொரு நாள் போயிட்டே இருக்கு. விற்கப்படுங்கிறது தூக்குறான், மீனை தூக்குறான்ற மாதிரி போட தூக்கிட்டாங்கல்ல. கடைசியில் நாம் தமிழர் கட்சியில எல்லாருமே போயிட்டான், களஞ்சியம் போயிட்டாரு. முத்துப்பாண்டிங்கிறவர் வந்து நான் விடவே மாட்டேன் அப்படின்னா அறக்கழகத்தில் சீமானுக்கு எதிராக வீடியோ வருதுங்கிறதுக்காக அறக்கழகம் நடத்துகிற சேனல் நடத்தக்கூடியவர் வந்து அடிதடிக்கு வம்புக்கு போயிட்டாப்புல போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு வச்சுட்டாரு. அந்த முத்துப்பாண்டி அப்பா சாமி எனக்கு ஆளை விடுப்பானே நாம் தமிழர் கட்சியில், அவருக்கு முட்டு கொடுத்த ஏகலைவன் போதும்டா சாமிங்கிறாரு. என்ன கட்சி நடத்துகிறாங்க? இப்போ நீங்கள் கொள்கையில் பிறண்டவர்கள் கட்சி இதுனா இவங்களுக்கு கொள்கையே கிடையாது. இப்போ நீங்கள் அண்ணாமலைக்கு கூட ஏதோ ஒரு முகவரி இருக்கு, ஏதோ பாஜக நமக்கு கண்ணுக்கு தெரிகிறது. இவர்கள் எதிரிகள், இவர்கள் வலதுசாரிகள், இவர்கள் மதவாதிகள், இவர்கள் சாதியவாதிகள், இவர்கள் பிற்போக்குவாதிகள், இவர்கள் தமிழ்நாட்டினுடைய உரிமைக்கு எதிரானவர்கள் அப்படின்னு கண்ணுக்கு தெரியுது. கண்ணுக்கு தெரியாத கிருமி மாதிரி இருக்கு தாவேகா. தாவேகாவை பொறுத்தவரையில் அவர்கள் யாருக்கானவர்கள்னே நமக்கு குழப்பமா இருக்கு. நீட்டை நாங்கள் எதிர்க்கிறோம்ங்கிறான், நீட்டுக்கு எதிராக போராடுறவன போலீஸ் வச்சு ஒடுக்குறான். இது என்ன அரசாங்கம்? பாம்பையும் அடிக்கணும், கம்பும் உடையக்கூடாது, ஈயம் பூசினது மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், பாலுக்கு காவல், பூனைக்கு தோலை, மதில் மேல் பூனை, இந்த மாதிரி இருக்குது அரசாங்கம். இப்போ அன்புமணி ராமதாஸ் வந்து அதாவது மாணிக்கம் தாக்கூருக்கு வந்து ஒரு சவால் விட்டுருக்கிறாரு. ராகுல் காந்தி வந்து மேகதாது வந்து கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நான் என்டிஏ கூட்டணி விட்டு நான் வெளியே போயிடுறேன் அப்படின்ற மாதிரி அன்புமணி வந்து சொல்லியிருக்கிறாரு. காங்கிரஸ் இதில் என்ன நிலைப்பாடு? ஏன்னா வந்து இப்போ காங்கிரஸும் டிவிகே வந்து ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்க. இன்னைக்கு மிகப்பெரிய நெருக்கடியில் வந்து டிவிகே இருக்கு. ஏன்னா வந்து இது விவசாயிகளுடைய பிரச்சனை, ஒட்டுமொத்த தமிழோடைய பிரச்சனை. அப்படி இருக்கும்போது கூட்டணி கட்சி இருக்கும்போது இதில் காங்கிரஸ் என்ன முடிவு எடுக்கும்? அன்புமணி இப்படி சொல்லியிருக்கிறாரு. இது என்ன மாதிரி நீங்க பாக்குறீங்க? இல்லை, இது வந்து அன்புமணி வந்து என்ன சொல்றாருன்னா, என்டிஏ கூட்டணியை விட்டு நான் வெளியேறதுக்கு ரெடியா இருக்கேன், 4 எம்எல்ஏ வச்சிருக்கேன், 2 எம்எல்ஏ வச்சிருக்கிற விசிகாவுக்கு நீங்க மந்திரி பதவி கொடுக்குறீங்க, நான் 4 எம்எல்ஏ வச்சிருக்கேன், எனக்கு உரிய அங்கீகாரம் கொடுங்க அப்படின்னு சொல்றது ஒரு தனி ட்ராக். அதுக்கும் மேகதாதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அடிக்கடி போய் முதலமைச்சராக அவர் அப்பப்போ பார்க்குறாரு. அப்போ என்ன நினைக்கிறாரு, பாமக உள்ளே வந்துடலாம், நம்ம
மாநில அமைச்சரவையில் பங்கு பெறலாம் அப்படிங்கிற ஒரு உள்ளூர ஆசையை ராகுல் காந்தி பேரில் இந்த பக்கத்தலைக்கு பாயாசம் ஊற்றுங்கன்னு சொல்லுவாங்க, கிட்ட வந்தோன்னே எனக்கு ஊற்றுங்கம்பாங்க. அது மாதிரி நீ ராகுல் காந்தியை மட்டும் ஒரு வாட்டி சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. இது மேகதாது பிரச்சனை தனி, உங்கள்கிட்ட இருக்க 4 எம்எல்ஏ கொண்டு ஆதரவு தெரிவிக்கிறது தனி. ரெண்டையும் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா, பாஜக ஒரு தேசிய கட்சி, காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம்ல. காவிரி நீர் பிரச்சனை வரும்போது மாநில கட்சியா மாறிடுறாங்க. அதாவது தமிழ்நாடு பாஜக வந்து என்ன சொல்லும், மேகதாதுக்கு ஒரு அணை கட்டக்கூடாதுன்னு சொல்லும். கர்நாடகா பாஜக என்ன சொல்லலாம், கட்டிய தீர்வுன்னு சொல்லுவாங்க. காங்கிரஸ் அதே தான். டி.கே. சிவகுமார் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு இங்கே ஒரு தலைவரை போட்டிருக்காங்கல்ல, மாணிக்க தாகூர், இவர் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார். 2 பேரும் ஒரு கட்சி தானாங்கிற சந்தேகம் நமக்கு ரொம்ப நாளாக இருக்கு. திடீர்னு ஒரு தேசிய கட்சி மாநில கட்சியினுடைய குரலில் பேசுகிறார்கள். அதில் வேடிக்கை என்னன்னா, கர்நாடகத்துக்காரனா இருக்கிறானே தவிர அவன் ஒரு நாள் தன்னை இந்தியனாக உணர்ந்தது கிடையாது. அதுக்கான தீர்வையும் அவன் தந்தது கிடையாது. சட்டம் தான் வந்து அந்த காவிரி நீர் திறப்புக்கு வழிவகுத்திருக்கே தவிர, நடுவர் மன்றத்தின் தீர்ப்பாயம் தான் அப்படி சொல்லுகிறதே தவிர அவங்க தானே முன் வந்து தருவது கிடையாது. இல்லை பெருமழை பெஞ்சு வேற வழி இல்லாமல் திறந்து விட்டால் தான் உண்டு. இப்போ காவிரி மேலாண்மை வாரியம் வந்து அவங்களுக்கு வந்து தண்ணீர் வந்து இவ்வளோ தரணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக வந்து கடந்த இப்போ அதாவது 15 நாளுக்கு வந்து தண்ணீர் திறந்து விடணும், ஒரு வினாடிக்கு 3500 தண்ணீர் திறந்து விடணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இது நான் திறக்க மாட்டேன், நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே நிற்கிறாங்க. இப்போ இதில் வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்குது, காவிரி மேலாண்மை ஆணையம் வந்து அதனுடைய தீர்ப்பு இருக்கு, நடுவர் மன்றத்துடைய தீர்ப்பு இருக்கு, இது எல்லாத்தையும் மீறுறாங்க. இப்ப இவங்க இந்த விஷயத்த நம்ம எப்படிதான் வந்து நம்ம நீட் தேர்வுக்கு எதிராக போராடுகிறவர்களுக்கெல்லாம் துணை ராணுவத்தை அனுப்புறாங்கல்ல. நீங்க மேகதாது விஷயத்துல வந்து துணை ராணுவம் போகுமா பாதுகாப்புக்கு? சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் கரால் தன்மையை கடைபிடிப்பார்களா? அங்கு வாக்கு அரசியல் வந்துடுதுல. இப்போ எப்படி இந்த சாதி ஆணவ படுகொலைக்கு போன அரசாங்கம் ஒரு கமிஷனை போட்டு அப்படி கடத்தி விட்டாங்க, இவங்க பேசுறதே கிடையாது. இது வந்து ஒரு ஊம அரசாங்கம், பேச்சுவார்த்தையே கிடையாது, சைகை தான் எல்லாமே. நான் ஒரு சைகை செஞ்சுக்கிறவான்னு சட்டப்பேரவையில் கேட்டாலும் இது சைகை அரசாங்கம், இது பேசும் அரசாங்கம் கிடையாது, இது ஒரு ஊம அரசாங்கம். அப்ப இதே மாதிரி தான் இந்த விஷயத்துலையும் சட்டத்தினுடைய தீர்ப்பை அமல்படுத்துவது அப்படிங்கிற இடத்தை நோக்கி நகர்வதில் மத்திய அரசாங்கத்துக்கு என்ன நிலைப்பாடு இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அவர்கள் அதை வேடிக்கை பார்க்குறாங்க. இது வந்து ஒரு வாழ்வாதார பிரச்சனை. நதிநீர் பங்கீடு என்பது பிரிந்து போன 2 நாடுகளுக்கு இடையே கூட வந்து முறைப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. ஆனால் ஒரு நாடு என்று நாம் சொல்லிக்கொண்டு 2 மாநிலங்களுக்கு இடையே வந்து அது எப்பொழுதுமே தீராத ஒரு பிரச்சனையாக இருக்கு. இப்போ 3500 TMC தண்ணி வந்து விடணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இப்போ ஆனால் திறந்து விட மாட்டேன், நான் மேல்முறையீடு போவேன் அப்படின்னு வந்து சொல்றாரு டி.கே. சிவகுமார். இப்போ இந்த இடத்துல உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து மீறுறதா இருக்கு. இப்போ இதுல வந்து உச்சநீதிமன்ற அவமதிப்பு செய்யற நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வந்து அவங்க மேல போகாதா? இல்ல வந்து சட்ட ரீதியா வந்து ஏன் வந்து ஒன்றிய அரசு இதுல வந்து மௌனம் காக்குது? இது ஒரு ஸ்டாண்ட் எடுக்காம இது வந்து தொடர்கதையா இருக்குது. காங்கிரஸ் இருந்தாலும் அப்படிதான் இருக்குது, பிஜேபி இருந்தாலும் இப்படிதான் இருக்கு. அப்ப இதுக்கான தனக்கு ஓட்டு போடாத மாநிலத்தை தண்டிப்பதாக அவர்கள் கருதுகிறார். அதனாலதான் அவன் வந்து என்ன நினைக்கிறான்னா, கனிம வளத்துக்கான இதெல்லாம் வந்து மீத்தேன் எடுக்கிறதுக்கான இடமாக ஏற்கனவே விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற நிலத்துக்கு வந்து ஆள் அனுப்புறான், கார்பரேட் கம்பெனி அனுப்புறான். அதனால இந்த தீர்ப்பை வந்து நிலைப்படுத்தவில்லை என்றால், நாம் ஒரே நாட்டிலே தான் வசிக்கிறோம், ஒரே தேசம்ங்கிறான், ஒரே நாடுங்கிறான், ஒரே தேர்தலுங்கிறான்ல, ஒரே நாட்டுக்குள்ள நதிநீர் பங்கீடு சம்பந்தமாக பாஜகவினுடைய தலைமைக்கு என்ன நிலைப்பாடு இருக்கிறது, மோடி அரசாங்கத்துக்கு என்ன நிலைப்பாடு இருக்கிறது, அவர்கள் அது குறித்து என்ன சொல்றாங்க? அவங்க இதையே கடந்து போறாங்க. இது ஒரு மாநிலத்தின் பிரச்சனை அல்ல, இது ஒரு விவசாயிகளுடைய பிரச்சனை அப்படிங்கிறதுக்கு அவங்க தீர்வு சொல்லணும். இந்த தீர்ப்பை வந்து அவர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதில் 2வது கருத்துக்கு யாருக்கும் இடம் இல்லை. ஒரு பக்கம் மாநிலவையில் வந்து தமிழ்நாடுடைய அனுமதி தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் சொல்றாரு. இன்னொருத்தர் மக்களவையில் வந்து தமிழ்நாடுடைய அனுமதி இல்லாமல் காவேரி மேலாண்மை ஆணையத்தினுடைய அனுமதி இல்லாமல் நாங்கள் வந்து சுற்றுச்சூழல் அனுமதி அவங்க தரமாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டு அவையிலையும் 2 அமைச்சர்கள் வேற வேற கருத்து சொல்றாங்க. இதுல ஒன்றிய அரசே ஒரு முடிவு இல்லாமல் இருக்குன்ற மாதிரி. இல்லை, ஒன்றிய அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து உறுதிப்படுத்தணும், பகிரங்கமாக வெளிப்படையாக தங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு சொல்லணும். அப்படி சொல்லாமல் இருப்பது என்பது தமிழ்நாட்டினுடைய விவசாயிகளை வஞ்சிப்பது. தமிழ்நாடு பாஜக இதற்கு அழுத்தம் தரணும். அது ஒன்றுதான் இதற்கு.
இப்போ விஜய் என்னதான் பண்ணுவாரு? ஏன்னா வந்து தமிழ்நாடு மக்கள் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு பாதிப்புல இருக்கிறாங்க. இவங்களோட நடவடிக்கை இப்படி வந்து எதிர்க்கட்சிகள் கூட்டும்பொழுது அவங்க அவங்க பேச்சு கேட்கறது கிடையாது. மற்ற விவசாய சங்கங்கள் கோர்றதையும் வந்து கேட்கறது கிடையாது. இதுல வந்து ஒரு எந்த முடிவும் எடுக்காம போறது எந்த மாதிரியான பாதிப்புக்கு தமிழ்நாடு கொண்டு போய் சேர்க்கும்? விவசாயிகள் சங்கம் வந்து போராடினும்ட்டு அந்த தலைவர்களை வீட்டுக்காவலில் வைக்கிறாருங்க விஜய். விவசாயிகளுக்கு என்ன செய்யறாருன்னு பார்த்தா விவசாய சங்கம் போராடாமல் பார்த்துக்கிறாரு. இது என்ன வகையான நியாயம்னு நமக்கு தெரியல. விவசாய சங்க தலைவர்களை சந்திப்பது முறையானது, வீட்டுக்காவலில் வைப்பது எப்படி முறையானதாக இருக்க முடியும்? பிஆர் பாண்டியனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், இன்னைக்கு கூப்பிட்டு பேச வேண்டியதானே? பேச்சுவார்த்தை நடத்த நீங்க யாரை சந்திக்கிறான்னு பார்த்தீங்களா? அவர் கூட சினிமாவில் டான்ஸ் ஆடினவங்க, நடிகையாக இருந்தவங்க, டைரக்டராக இருந்தவங்க, அவங்கள ரொம்ப ஆர்வமாக சந்திக்கிறார். சினிமாக்காரர்களை சந்திக்கிறார். ஏன்னா அது கம்ஃபர்ட் ஜோன் அவருக்கு வந்து பேசுறதுக்கான விஷயம் அவங்ககிட்ட தான் இருக்கு. அவர் கட்சியில் சேர்ந்த சி மகேந்திரன் கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. அவருக்கு ஒரு அரசியல் அனுபவம் இருக்குல்ல, அவரிடமிருந்து ஏதாவது கற்றுக்கொள்ளலாம்ல, புரிந்து கொள்ளலாம்ல அரசியலை. அரசியலே தெரியாதவங்களா கூட இருக்கிறாங்க. அரசியல் அற்றவர்களின் கூட்டமாக தாவேகா இருக்கு. தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் இருக்காரு. தமிழ்நாட்டு மக்களினுடைய உரிமைகள் பறிபோவதை நம்ம கண்ணு முன்னாடி மாநில உரிமை, கல்வி உரிமை எல்லாமே பறிபோய்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு ரொம்ப ஒரு அபாய கட்டத்தில் இருக்கு. இதை காப்பாற்ற வேண்டிய இடத்திலே இருக்கிறவர்கள் கவனக்குறைவாக இருக்கிறார்கள், கண்டும் காணாமல் இருக்கிறார்கள், அல்லது அறியாமையில் இருக்கிறார்கள், ஆற்றல் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் உண்மை. பார்ப்போம் இது எந்த மாதிரியான சூழலை வந்து தமிழ்நாட்டு அரசியல் வந்து தெரியப்படு போகுதுன்ட்டு. ஏன்னா இதை திமுக வந்து மிகப்பெரிய அளவுல 3ஆம் தேதி போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. எதிர்கட்சிகளுடைய எழுச்சியை வந்து தடுக்க முடியாது. விவசாயிகள் தன்னெழுச்சியாக இனி போராட ஆரம்பிச்சிருவாங்க. விஜய் மௌனமாக இருப்பதனால தமிழ்நாட்டிலே பல பிரச்சனைகளுக்கு பெரிய போராட்ட களம் தான் உருவாகுமே தவிர, விஜயால் வந்து வெறும் காவல்துறையை வைத்துக்கொண்டு போய் பெரியார் திடலில் போலீஸ் போடுறது மாதிரி, நீட் போராட்டத்துக்கு எதிராக நிற்பவர்களுக்கு எதிராக போலீஸாக போடுறது மாதிரி காவல்துறை அடக்குமுறையை மட்டுமே வைத்துக்கொண்டு ஒரு வந்து இந்த ஆட்சி அதிகாரத்தை நடத்தவே முடியாது. இது மக்கள் போராட்டமாக வெடிக்கும். கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்ப்போம் இது எந்த மாதிரியான தாக்கத்தை வந்து தமிழ்நாட்டு அரசியல் வந்து ஏற்படுத்த போகுது, மக்கள் மத்தியில் இது எந்த மாதிரியான எதிர்ப்பை வந்து எடுக்க போகுது அப்படின்றத பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இப்போ குறிப்பாக நீங்கள் வந்து சொன்ன மாதிரி நீட் தேர்வு விஷயத்தில் இந்த அரசினுடைய நடவடிக்கை எப்படிப்பட்டது? குறிப்பாக வந்து இரட்டை நிலைப்பாடு, ஒரு நிலைப்பாடு கிடையாது. உண்மையாகவே நீ நீட்டை எதிர்க்கிறாயா ஆதரிக்கிறாயா என்பதில் இரட்டை நிலைப்பாடு. இந்த இரட்டை நிலைப்பாடு இருக்குல்ல, இது தாவேகாவுக்கு ஆபத்தில் போய் முடியும். திராவிட நிலைமை தொடர்ந்தால் விஜய் மக்கள் மன்றத்திலே அவருடைய முகத்திரை கிளியும். இந்த இமேஜ் பாலிடிக்ஸ், இந்த பில்டப் பாலிடிக்ஸ், இந்த பிம்ப அரசியல் என்பது மிகப்பெரிய சீரழிவை தரும், மிகப்பெரிய அழிவை தரும். அதோட சந்தேகம் கிடையாது. பெரியாரை வந்து கொள்கை தலைவராக ஏற்றுட்டு இருக்காரு. ஆனால் பெரியாரிஸ்டுகளை வந்து எதிரியாக பார்க்குறாரு. குறிப்பாக நீட் தேர்வுக்கு எதிராகவும் இடபிள்யூசிக்கு எதிராகவும் ஒரு பைக் பேரணி வந்து அறிவிக்கிறாங்க. அந்த பைக் பேரணி கிட்டத்தட்ட 6 இடத்துல தமிழ்நாட்டில் வந்து நடத்த திட்டமிட்டுருந்தாங்க. எல்லா இடத்துலையும் அனுமதி மறுக்கிறது, பெரியார் திடலில் வந்து போலீஸை குவிக்கிறதுன்றது வந்து இது எப்படி பார்க்கறது? ஏன்னா வந்து ஒரு பக்கம் நீட் எதிர்ப்பு தான் எங்களுடைய கொள்கைன்றீங்க, நீட் வேணான்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நீட்டுக்கு எதிராக ஒரு ஜனநாயக சக்தி வந்து ஒரு பேரணி நடத்துறதோ அல்லது மாணவர்கள் வந்து போராடுறதையோ ஒரு கொடூரமான முறையில் எப்படி பிஜேபி வந்து இடபிள்யூசி அந்த விஷயத்துலையும் அதே போல் நீட் விஷயத்துலையும் எப்படி நடந்துக்குதோ அதே போல் இங்கே இருக்கிற டிவிகே வந்து அரசு வந்து நடந்துக்குதா வந்து எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறாரு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது சொல் வந்து ஒன்றுமே கிடையாது. 1000 சொற்களை நீங்கள் சொல்லலாம். தேன் என்று சொன்னால் உங்களுடைய நாக்கில் இனிப்பு வந்து விடாது, தீ என்று சொன்னால் நாக்கு வந்து விடாது. சொற்களில் ஒன்றுமே கிடையாது. அது ஒரு சுமார் உணர்வை வெளிப்படுத்தலாம், உண்மை கிடையாது. அது செயல்தான் சிறந்த சொல். மகாத்மா காந்தி இடத்துல கேட்கிறாங்க, விடுதலை பெற்ற அன்று இரவு கேட்கிறாங்க, சுதந்திர இந்தியாவுக்கு உங்களுடைய செய்தி என்ன என்று கேட்கிறார்கள். மை லைஃப் இஸ் மெசேஜ்ங்கிறாரு. என் வாழ்க்கை தான் செய்தியே. சொல்றதுக்கு டயலாக் பேசுறதுனால ஒண்ணுமே கிடையாது. யாரின் பக்கம் வந்து இந்த தாவேகா அரசு நிற்கிறது? நீட் எதிர்ப்பின் பக்கம் நிற்கிறது. பேசும்போது நீட்டை ஆதரிக்கிறோம், நாங்கள் வந்து நீட்டினுடைய அந்த இதை வந்து எதிர்க்கிறோம்னு அவங்களும் சொல்றாங்க. ஆனால் நீட் எதிர்ப்பு போராளிகளை ஒடுக்குகிற திசையில தான் அவங்க நிற்கிறாங்க. அப்ப காவல்துறையினுடைய லத்திக்கு பின்னால் ஒளிந்திருப்பது பாஜக என்று நாம் நினைத்தால் அது தாவேகாவாக இருக்கிறது. அப்ப தாவேகா அரசு என்பது பாஜகவிற்கு அடியால் வேலை பார்க்கிறதா என்கிற சந்தேகம் போராடுகிற மாணவர்களுக்கு இருக்குது. ஏன்னா மாணவர்கள் புத்திசாலிகளாக இருக்கான், அவன் எந்த கட்சியும் நம்ப தயாரல்ல. அவர்களே தலைமை வகிக்கிறார்கள், அவர்களே அணி திரட்டுகிறார்கள். காக்ரோ ஜனதா பார்ட்டியை பார்த்து பாஜக நடுங்குகிறது. அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று ஒரு அமைச்சரை உடனே ராஜினாமா செய்யும் சொல்லுது. அதற்கென்று பிரத்யேகமாக தனி சட்டத்தை நாங்கள் மசோதாவை ஏற்றுகிறோம் என்று சொல்லுது. அப்ப இளைஞர்களுடைய எழுச்சி என்பது நீங்க காட்டுற இந்த படத்தை எல்லாம் அவன் நம்ப மாட்டான். அதனால தாவேகா முழுக்க முழுக்க நீட்டை ஆதரிக்கிறது.
நடைமுறையில் டயலாக் பேசும்போது மட்டும் எதிர்க்கிறது. இந்த இரட்டை நிலைப்பாட்டை மாணவர்கள் மன்னிக்க மாட்டான். மாணவர்கள் போராட்டம் தான் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வழிவகுக்கும். நீ ஜல்லிக்கட்டு போராட்டத்திலே திரண்டவனாக இருக்கலாம், கடந்த காலங்களிலே இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு திரண்டதா இருக்கலாம். மொழி போராட்டத்தின் வழியாகத்தான் திமுக அன்றைய காங்கிரஸ் வீழ்த்தியதே. அதனால போராட்ட களத்திலே இருந்து புறப்படுகிற தலைவர்களுக்கும் திரையரங்க வாசலில் இருந்து புறப்படுகிற தலைவர்களுக்கும் வித்தியாசம் என்ன என்பது நடைமுறையில் தெரியும். ஜனநாயகனை பார்த்து நீங்கள் கண்ணீர் சிந்தலாம், ஆனால் உண்மையான பிரச்சனைகளுக்காக கண்ணீர் சிந்துறவன் தான் தலைவனாக முடியும். நீங்கள் ஜனநாயகன் பார்த்து கண்ணீர் சிந்தினீங்கன்னா இந்த பிம்ப அரசியலை வைத்துக்கொண்டு நெடுநாள் ஓட்ட முடியாது. உங்கள் ஆட்டம் முடிவுக்கு வந்துடும். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நீட்டு ஆதரிக்கிறவங்களோ, இந்தியை ஆதரிக்கிறவங்களோ, அதை இந்தி திணிப்பு ஆதரிக்கிறவங்களோ அரசியல் களத்தில் நின்றதா சரித்திரமே கிடையாது, வரலாறே அப்படி கிடையாது. ஆனால் இவர் நீட்டு எதிர்த்து போராடுகின்ற மாணவர்களை அடக்கி ஒடுக்குறாரு, போராடுறதுக்கு அனுமதி தர மாட்டுறாங்க. அதே போல் இப்போ பிஎம்சி திட்டத்தை அமல்படுத்துறதா இருக்கட்டும், அதே போல் மும்மொழி கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணிட்டு வராங்க. இது தமிழ்நாட்டு மாணவர் மத்தியில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? தமிழ்நாட்டிலே பாஜக நேரடியாக அதிகாரம் செலுத்த முடியவில்லை, அதிகாரத்துக்கு வர முடியவில்லை என்கிற குறையை தீர்ப்பதற்கு தாவேகா அரசாங்கம் அவர்களுக்கு அடியால் வேலை பார்க்கிறது. பிஜேபி இங்கே வளர்றதுக்கு தாவேகா உதவுது. பிஜேபி தாவேகா முகமூடியிலே தான் இயங்கி கொண்டிருக்கிறது. தாவேகா வேற, பாஜக வேற என்று நம்ம நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் செயல் திட்டத்தின் அடிப்படையிலே பார்த்தால் இரண்டு கட்சியும் வேறு வேறு கிடையாது. பக்தி மார்க்கத்தில் சொல்லுவான் ஹரியும் சிவனும் ஒன்று, அறியாதைய வாயில மண்ணும் சொல்லுவான். அது மாதிரி பக்தி மார்க்கத்தில் சொன்னது மாதிரி பாஜக இன்றைக்கு தாவேகாவை தங்களுடைய கைத்தடியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. போராடுகிறவர்களை ஒடுக்குவதற்கு பயன்படுகிறது, மாநில உரிமைகளை பறிப்பதற்கு பயன்படுகிறது, மும்மொழி கொள்கையை திணிப்பதற்கு, சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு சிறப்பு அனுமதியை அதிகமாக கொடுப்பதன் வழியாக மாநில கல்வியிலே கொண்டு சேர்க்க முடியாத 3வது மொழி திட்டத்தை மத்திய அரசாங்கத்தின் பாடத்திட்டத்தின் வழியாக விரைவுபடுத்துகிறது. அதனால செயல்பூர்வமாக பாஜகவிற்கு இணக்கமாக இருந்து கொண்டு பாஜகவை எதிர்க்கிறோம் என்கிற நாடகத்திலே தாவேகா நடித்து கொண்டிருக்கிறது. ஒரு நடிகரின் ஆட்சி என்பதனால இந்த நடிப்பு ரொம்ப நாள் இந்த படம் ஓடாது. மக்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மாணவர்கள் நிச்சயமாக உங்களுக்கு எதிராகத்தான் திரள்வார்கள். உங்களது நேரத்தை ஒதுக்கி பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து, குறிப்பாக தாவேகாவை குறித்து பல்வேறு செய்திகள் பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.